இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்பொழுதும் நான் ஒரு முக்கியமான ஆண்டவருடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பாருங்கள், அநேக நேரம் இயேசு சொல்லும் போது சொல்கிறாரு, கவலைப்படாதே, கவலைப்படாமல் இருக்கிறதுக்கு என்னை நம்பு அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் வாசித்து பாருங்கள். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 28, 29 நான் வாசித்து கொண்டு இருக்கும்போது அது எனக்கு ரொம்ப கவர்ந்த ஒரு பகுதியாக இருந்தது. அந்த வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் எப்படி சொல்கிறார் அப்படின்னா, அந்த காட்டு புஷ்பத்தை பாரு, அதை நான் அவ்வளோ அருமையாக உடுத்தியிருக்கிறேன், அதுக்கு ட்ரெஸ் கொடுத்துருக்குறேன். எப்படி கொடுத்துருக்குறேன் அப்படின்னா, சாலமோன் கூட உலகத்திலே இருக்கிற பணக்கார ஒரு ராஜா. சாலமோன் காலத்தில் அவ்வளோ ஒரு ஐஸ்வர்யம் இருந்துச்சு. அந்த சாலமோன் கூட இந்த பூக்கள் உடுத்துகிற உடை மாதிரி சாலமோன் கூட அணிஞ்சது இல்லைன்றார் ஆண்டவர். பாருங்க, காலையில் மலர்ந்து சாயந்தரத்தில் வாடி போகிற ஒரு பூக்கே நான் அவ்வளோ தூரமாக நான் ஒரு உடையை கொடுக்கும் பொழுது, நீ அதை காட்டிலும் விசேஷித்தவன் அல்லவா அப்படின்னும் போது உனக்கு நான் எப்படி உடுத்துவேன், உன்னை நான் எப்படி கவனிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்குறார். அதை வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. பாருங்களேன், பெஸ்ட்டாக கொடுக்குறார். அந்த பூக்கு பெஸ்ட்டான ஒரு ட்ரெஸ்ஸை கொடுக்குறார். அவ்வளோ அழகாக ஆண்டவர் அதை உடுத்துறார். நம்ம எப்பயுமே பார்த்தோம்னா, சரி, ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸு, ஏதோ ஒரு கொஞ்சம் பணம், ஏதோ ஒரு வேலை, ஏதோ ஒன்று கிடச்சா போதும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். அதுக்கே நம்ம பயங்கரமாக கவலைப்பட்டுட்ருக்குறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஒரு பூக்கே நான் அவ்வளோ தூரம் நான் கவனமாக உடுத்துறேன், உன்னை நான் கவனிக்க மாட்டேனான்றார். எனக்கு நான் சொல்கிறேன், நமக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். அவர் உன் மேலே, என் மேலே, நம்ம மேலே அவர் கண்ணோக்கமுள்ள ஒரு தகப்பனாக இருக்கிறார். அவர் நம் தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். கருத்துமாய் சிறப்பாக பெஸ்ட்டாக நமக்கு செய்வார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.